Grade 3, sum number 6. Create an accounting equation on the basis of following transaction. ஒவ்வொரு transaction read பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். The first one started business with cash 80,000 and goods 75,000. கேஷாவும் குட்ஸாவும் கொடுத்துருக்காங்க. எப்படி transaction போடுறதுன்றத பாருங்க. Unit 3 sum number 6. இதில் in the books of accounting equations first one is serial number, transaction, assets, அதில் என்னென்ன transaction, cash, stock, prepaid, debtors, liabilitiesல வந்து capital, creditors. The first transaction started business with cash and stock. cashல plus 80,000, stockல plus 75,000. ரெண்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால கேபிட்டலில் எவ்வளோ வரும் உங்களுக்கு ரெண்டே ஆட் பண்ணால் ப்ளஸ் 1,55,000. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஈக்குவேஷன். ஸோ ப்ளஸ் கேஷில் ப்ளஸ் 80,000, ஸ்டாக்ல ப்ளஸ் 75,000. இது கேபிட்டல்லையும் ஈக்குவல் போட்டு ப்ளஸ் 55,000 ரெண்டே ஆட் பண்ணால் 1,55,000. அதான் ஈக்குவல் 1,55,000. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் sold goods to Shanmugam on credit for sales ன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் கிரெடிட் சேல்ஸு. கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது ஸ்டாக்ல வந்து -50,000 அவங்க கேஷ் பே பண்ணல, அதனால கிரெடிட் சேல்ஸு. டெப்டாஸ்ல ப்ளஸ் 50,000 நம்ம போடணும். ஸோ ஈக்குவேஷன் ஈக்குவட்டு ஸோ கேஷ்ல ப்ளஸ் 80,000, ஸ்டாக்கு 75,000ல 50,000 போயிடுச்சுன்னா ப்ளஸ் 25,000, டெப்டாஸ் ப்ளஸ் 50,000 equal to liability side la capital plus 1,55,000. Third one, the received cash from Shanmugam in full settlement rupees 49,000. So third one la received cash from Shanmugam போட்டு நம்ம plus cash la வந்து 49,000. 49,000 is a full settlement. எவ்வளோ அமௌண்ட் தான் பே பண்ணிருக்காங்க is 50,000. debtors la -50,000, cashல 49,000 எழுதணும். The balance amount 1,000 capital எழுதணும். 1,000 minus 1,000 போடணும். So equation, next one equation. cashல வந்து 80,000 plus 49,000 1,29,000. stockல plus 25,000. next debtorsல இந்த 50,000ல minus 50,000 pay பண்ணிட்டதுனால 0 ஆயிடும். next வந்து liability sideல equal to 1,55,000ல 1,000 போயிடுச்சுன்னா 1,54,000. So next fourth one salaries outstanding salaries போது நம்ம எப்போதும் liabilitiesல எடுத்துட்டு வரணும். So liabilitiesல capitalல -3,000, creditorsல +3,000 போடணும். So next steps equation. cash plus 29,000 plus 1,29,000 cash plus 25,000 stock. next capital liability side la capital la வந்து 1,54,000ல 3,000 outstanding less பண்ணா 1,51,000 creditorsல plus 3,000 and creditors plus 3,000 ஆகும். ஈக்குவல் ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடும். next fifth one goods costing rupees 1,000 given on charity. This fifth one goods costing given as charity. எதுல வந்து ஸ்டாக்ல வந்து -1,000 கேபிட்டல்ல வந்து என்ன பண்ணணும் -1,000 பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் லெஸ் பண்ணோம்னா லெஸ் பண்ணி போடணும். ஸோ கேஷ் அப்படியே வரும் 1,29,000 வரும். ஸ்டாக்ல வந்து இந்த 25,000ல குட்ஸ் காஸ்டிங் சேரிட்டிக்காக கொடுத்துருக்கனால 1,000 லெஸ் பண்ணால் ஸ்டாக் வந்து எவ்வளோ வரும் 24,000 வரும். கேபிட்டலில் 1,51,000ல 1,000 போயிடுச்சுன்னா 1,50,000 வரும். கிரெடிட்டார்ஸில் வந்து இந்த 3,000 ப்ளஸ் 3,000 வரும். இஸ் ஈக்குவல் ரெண்டுமே ஈக்குவலாக தான் ஈக்குவேஷன். ஸோ சிக்ஸ்த் ஒன் இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு கேஷில் -3,000 கேபிட்டலில் -3,000 நம்ம எழுதணும். கேபிட்டல் லைபிலிட்டி சைடில் கேபிட்டலில் 3,000 லெஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் கேஷ்ல வந்து 1,29,000ல ப்ரீபெய்டு 3,000 பே பண்ணிட்டோம்னா நமக்கு பேலன்ஸு ப்ளஸ் 1,26,000, ஸ்டாக்கு ப்ளஸ் 24,000, லைபிலிட்டி சைடில் வந்து கேபிட்டலில் வந்து
1,50,000ல 3,000 போயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் 3,000 போயிடுச்சுன்னா 1,47,000 கிரெடிட்டாஸில் ப்ளஸ் 3,000 அதே அமௌண்ட் வரும் ப்ளஸ் 3,000 ஈக்குவல் வரும் ஈக்குவேஷனில். ஸோ லாஸ்ட் ஒன் ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ். ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் பெய்டு அப்போ அதுக்குன்னு ஒரு காலம் பண்ணியிருக்கோம் ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ்னு போட்டு அதில் ப்ளஸ் 500 போடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேபிட்டலில் ப்ளஸ் 500 போடணும். போட்டுட்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும் போது கேஷில் 1,26,000 அப்படியே வரணும், ஸ்டாக்கில் ப்ளஸ் 24,000 அப்படியே வரும். இந்த ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் இருக்குங்களா ப்ளஸ் 500 அப்படியே எழுதணும் ப்ளஸ் 500 ஈக்குவல் போட்டு கேபிட்டலில் வந்து 1,47,000ல ப்ளஸ் 500 இப்போ ஆட் பண்ணோம்னா 1,47,500 கிரெடிட்டாஸை அப்படியே கொண்டு வரணும் 3,000. இப்போ ஈக்குவேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். அசஸ் சைடில் 1,26,000 ப்ளஸ் 24,000 ப்ளஸ் 500 ஆட் பண்ணால் 1,50,500 இஸ் அசஸ்லையும், லைபிலிட்டி சைடில் 1,47,500 ப்ளஸ் 3,000 ஆட் பண்ணால் 1,50,500 வருது. ரெண்டுமே ஈக்குவலாக வருது. இந்த சம் இதோட முடியுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.